Morning students. Today now we are discussing about principle of inheritance and variation இருக்குலையா இதில் பார்த்துட்டு இருக்கிறது மென்டலி அண்ட் டிசார்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2 ஹெட்டிங் பார்த்து முடிச்சாச்சு, 3 ஹெட்டிங் பார்த்தாச்சு. தலாஸ்மியை பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஃபினைல் கீட்டோனரியை பார்த்தோம். டுடே now we are discussing about albinism. சார் albinism என்ன சார்? That is a pigmentation disorder அப்படின்னு சொல்லுவோம். நிறமி பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் அல்லது பிக்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அல்பினிசத்துக்கு மெயின் காரணம் என்ன? மெயினாக பிக்மெண்ட் தான். என்ன பிக்மெண்ட்? மெலனைன் அப்படிங்கிற பிக்மெண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அல்பினோ பீப்புள் தெரியும் இல்லையா? நீ பாருங்க 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். ஓகேவா, என்ன கலராக இருப்பாங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இது அல்பினிசம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம். இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் இதுவும் ஒரு பிறப்பு பிழை நோய் தான், இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம். ஓகேப்பா. ரெண்டாவது இது எப்படி சரி ஏற்படுது அப்படின்னு கேட்டால் மெயினாக சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ டிசீஸ் ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னாவே மெயினாக 2, ஒன்று டாமினன்ட் கேரக்டர்னால வரலாம் அல்லது ரெசிசிவ் கேரக்டர்னால வரலாம். அப்போ இங்கேயும் அல்பினிசம் காஸ்ட் பை யார் அப்படின்னு கேட்டால் ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன். ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன் டிசார்டர். அப்போ அந்த ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன் டிசார்டர் தான் எது சார் அப்படின்னா தட் இஸ் அல்பினிசம். ஓகேப்பா. இதில் இப்போ இந்த அல்பினிசத்தில் வெரி இம்பார்ட்டண்டாக இருப்பது என்னன்னா ஸ்கின் கலர். அப்போ இந்த ஸ்கின் கலர் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஃபார் எங்க அப்படின்னு கேட்டால் அல்பினிசம். அப்போ இந்த ஸ்கின் கலர் என்னது? தட் இஸ் ஏ மெலனைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மெலனைன் அப்படிங்கிற ஸ்கின் கலர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அல்பினிசம். ஓகேப்பா. இங்கே பட் இந்த அல்பினோ பீப்புளில் இப்போ இந்த மெலனைன் ஆர் ஸ்கின் கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எங்கே அப்படின்னு கேட்டால் ஸ்கின்னில், ஹேரில், ஐரிஸில் ஆர் எக்ஸெட்ரா. இப்போ ஈஸி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த என்ன சொல்லுவாங்க? மெலனைன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இங்கே ஸ்கின் கலர். இங்கே இப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெலனைன் அப்படியே ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெலனைன் உனக்கு என்ன ஆகுது? there is do not formation of skin color. do not formation of skin color. அப்ப இந்த இடத்துக்கு மெலனைன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்கின் கலர் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெலனைன் there is options of பார்த்தா அப்படின்றது கலர் ஆஃப் பார்த்தா மெலனைன், சரி கலர் ஆஃப் ஸ்கின்னு, ஐரிஸ். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஹேர் எக்ஸெட்ரா. சரிப்பா. ஓகே. அப்போ இது ஒரு சைடு. இப்போ நம்ம ஜீன் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஜீன் என்ன ஜீன் சார்? ஓகே, மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்ஸிமம் இந்த ரெசிசிவ் அல்லீல்ஸ் ஆஃப் ஜீன். ஓகே, இந்த ரெசிசிவ் அல்லீல்ஸ் ஆஃப் ஜீன் உனக்கு என்ன பண்ணல அப்படின்னு கேட்டால் do not produce என்ன என்சைம் அப்படின்னு கேட்டால் தைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம். ஓகே, அப்போ தைரோசினேஸ் என்சைம் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் எசென்சியல் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் மெலனைன் இன் த மெலனோசைட்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. டோப்பா டைஹைட்ராக்சி phenylalanine. The high hydroxy phenylalanine present in where அப்படிங்கிற melanocytes. Then convert melanin with the help of enzyme is called tyrosinase. இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. But in the normal body presence of tyrosinase, the dihydroxy phenylalanine in the melanocytes converted into melanin. அதுவே options of tyrosinase enzyme but do not formation of the dihydroxy phenylalanine in the melanocyte, do not formation of melanin in skin color. ஓகேப்பா. இப்போ இவங்களுடைய கேரக்டர் என்ன? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐல, ஸ்கின்னில், அதே மாதிரி ஹேர்ல. அதுக்கு ஐ மீன்ஸ் என்னன்னா ஐரிஸ். இப்போ இந்த மூணுலையும் only presence of melanocytes மெலனோசைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்.
மெலனோசைட்ஸ் இருக்கு. மெலனோசைட்ஸ் இருந்தும் மெலனின் உற்பத்தி ஆகல. பிகாஸ் என்ன ரீசன்? ஆப்சன்ஸ் ஆஃப் தைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம். பட் இன் திஸ் என்சைம் வெரி எசென்சியல் ஃபார் எங்க டோபா கன்வர்ட்ஸ் ஆஃப் மெலனின் பிக்மெண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா அல்பினிசம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்தா அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அல்பினிசம் அப்படிங்கிறது இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டால் ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மெலனின் பிக்மெண்ட் அப்படிங்கிறது வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எங்கன்னு கேட்டால் ஸ்கின் கலர். இங்கே ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெலனைனுடைய ரிசல்ட்டு டூ நாட் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கின் கலர். ஓகே, தென் நெக்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னா அல்லீல்ஸ் ஆஃப் ஜீன் டூ நாட் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டால் என்சைம். விச் என்சைம்னா தைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். தென் பட் in this enzyme உடைய ஒர்க் என்னன்னு கேட்டா டோபா the டைஹைட்ராக்சி, அதாவது 3,4 அப்படின்னு நாம வச்சுக்கோம். 3,4 டைஹைட்ராக்சி phenylalanine in the melanocytes converted into melanin. Understand? But in the albinism people options of tyrosinase do not conversion of என்ன the டைஹைட்ராக்சி phenylalanine வந்து பார்த்தா அப்படின்னா மெலனினா கன்வெர்ட் ஆகாது. ஆனா பட் in this personல iris, skin, hair containing presence of melanocytes options of என்னன்னு கேட்டா மெலனைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.